சினிமாவின் மூலமாக அவருக்கு கிடைத்த புகழையும் பிராபல்யத்தையும் முதலீடாக கொண்டு இந்த தேர்தலில் களமிறங்கியிருக்காரு, கட்சி உருவாக்கியிருக்காரு. இது ஏற்கனவே ரஜினி பல சமயங்களில் சொல்லி செய்யாத ஒரு விஷயம். கமல் அதை செயல்படுத்தியிருக்காரு. மற்றபடி கமலுக்கு இந்த என்ன முன் அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜீரோ தான். இதுக்கு முன்னுதாரணங்கள் பார்த்தோன்னா எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா. ஆனால் நம்ம ஒப்பிடவே முடியாது. ஏன்னா எம்ஜிஆருக்கு இருந்த பாப்புலாரிட்டிங்கிறது வந்து அவர் அரசியலில் ஒரு நீண்ட காலம் பயிற்சி எடுத்து வேலை செஞ்சு தொண்டு செஞ்சு மக்கள்கிட்ட ஒரு அடிப்படையான மக்கள் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னால் ஒரு நேசிக்கிற அவர் வந்து தொகுதிக்கே போகாமல் எங்கேருந்தோ வந்து உட்காந்துக்கிட்டு ஜெயிக்கிற ஒரு மக்கள் அவர் இருந்த வரைக்கும் அவரையே தான் தொடர்ந்து தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க. கமல் மேலே அந்த மாதிரி ஒரு அதீதமான லவ், ஒரு நேசம் வச்சிருக்கிற மாதிரி மக்களோட பிரச்சனையில் இறங்கி என்ன பண்ணினார், மக்களோட அன்பை எப்படி சம்பாதிச்சார், ஒன்றும் கிடையாது. மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கும், அவர் கட்சியோட கொள்கை திட்டங்களை எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி, காற்றுல போகிற மாதிரியான வாக்குறுதிகள் இருக்குல்ல, அது எல்லா கட்சிகளும் தான் தேர்தல் வாக்குறுதி சொல்லிவிட்டு அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வாக்குறுதிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லாருக்கும் தண்ணி, முதல்ல அந்த எல்லாருக்கும் இலவசமாக குடிநீர் அப்படிங்கிறதுலையே ஒரு பிரச்சனை இருக்குது. எங்கேருந்து குடிநீரை வந்து நீங்கள் வரவழைப்பீங்க? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, எங்கேருந்து வேலை வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க? இப்படி ஒரு எந்த விதமான செயல் திட்டம் இல்லை. காந்தி போய் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து நான் இந்தியாவில் இறங்கி நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா பூரா சுற்றுனார் இல்லையா? நீங்கள் இன்றைய மனிதனோட பிரச்சனை என்னன்னு கமலுக்கு தெரியுமா? ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் மின்வெட்டு இருந்தது இல்லைங்களா? எத்தனை மணி நேரம் மின்வெட்டு இருந்தது? சென்னை தலைநகரங்கிறதுனால இங்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தது, அதிகபட்சம் 4 மணி நேரம் இருந்தது. ஆனால் கடலூர் மாதிரி ஊர்களில், இன்னும் சிற்றூர்களெல்லாம் 18 மணி நேரம் மின்வெட்டு இருந்தது. கிராமங்களில் 20 மணி நேரம். மின்சாரமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மாதிரி இருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா, மதம், நீங்கள் வந்து சிஎம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், எதிர்கட்சி தலைவரை கிரிட்டிசைஸ் பண்ணலாம்னா ஜெயலலிதாவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன், கருணாநிதியை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு சினிமா ஹீரோவை கிரிட்டிசைஸ் பண்ணால் கொலை மிரட்டல் வரும். ஏன்னா கடவுள். நான் தசாவதாரம் படத்தை விமர்சனம் பண்ணி ஒரு பத்திரிகையில் எழுதினேன். அந்த பத்திரிகை ஆசிரியர் மறுநாள் என்னை கூப்பிட்டு, கமல் ஃபோன் பண்ணார், ஒரு அரை மணி நேரம் உங்களை திட்டினார், ஏன் தசாவதாரத்தை நான் விமர்சனம் பண்ணி எழுதிவிட்டேன். ஏங்க, இவரோட மீதி 20 படத்தை நான் பாராட்டி எழுதியிருக்கேன், அதுக்கு ஒரு பேச்சு இல்லை, ஒரே ஒரு படத்தை விமர்சனம் பண்ண. இந்த ஆட்டோக்ராட்டிக் தன்மை இருக்குது பாருங்கள். விமர்சிக்கிறவன் ஜென்ம விரோதின்னு நினைக்கிற ஒரு பாங்கு அரசியலில் எடுபடாது. என்ன ஒரு ஓட்டை கலைக்கிற அளவுக்கு கூட ஸ்ட்ராங் ஃபாலோயிங் இருக்காங்கிறது. ஏன்னா தினகரனுக்கு ஓட்டை கலைக்கிற ஒரு ஃபாலோயிங் இருக்குது, கமலோட கட்சிக்கு இருக்கான்னு தெரியல. என்னோட இந்த அப்சர்வேஷனில் பார்த்தோன்னா கமலோட கட்சிக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் பல இன்டர்வியூலாம் பண்ணேன் பல மனிதர்கள்ட்ட. இப்போ இல்லை டெபாசிட் வாங்கிடுமா அந்த கட்சினா, டெபாசிட்டா 10,000 ஓட்டு வாங்குறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. 10,000 ஓட்டு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் 2,000 ஓட்டு தான் வாங்குவாங்க அவங்க கட்சி. அவ்வளோதான் இருக்குது பாப்புலாரிட்டி. டெபாசிட் வாங்குறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய சாதனைன்னு தோணுது. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா யதார்த்தம் தெரியணும். சிவாஜி கணேசன் எப்படி வந்து ஒரு தோல்வியில் முடிஞ்சுதோ அதை விட இன்னும் கடுமையான தோல்வியை தான் சந்திக்க வேண்டியும் இருக்கும் அப்படின்னு ஒரு அப்சர்வருங்கிற முறையில் எனக்கு தோணுது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்த
யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.